ஏ பிரியு, என்னடி காலங்காத்தால இங்க வந்து நிக்கிற? மத்த டைம்ல தான் சார் கையில பிடிக்க முடியலையே, அதான் காலையிலே வந்துட்டேன். ஏன்டி ரூம்க்குலாம் வர? திரும்ப உங்க அம்மா பாத்தீங்கன்னா அறியறதுக்கா? ஷோ, இந்த பாரு, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தேன். நீ அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. ஐயோ, எப்ப பார்த்தாலும் முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி விட்டு போயிடுறா. அப்புறம் நம்ம மனசு தான் கடந்து தவிக்குது. சரி சொல்லு, என்ன முக்கியமான விஷயம்? எங்க அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடியே, அப்படியே வாங்கி ஒண்ணு விட்டேன்னு வச்சுக்கிய, கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல இதே தான் சொல்லிட்டு இருக்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க? யோ, கிறுக்கு பையன் மவனே. அப்ப நான் ஏதோ சும்மா சொன்னேன். இப்போ எங்க அம்மா சின்சியரா எனக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடி எங்க அப்பாவெல்லாம் இழுத்து வச்சு திட்டுற? கூடவே உங்க தாத்தன் முப்பாட்டன் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அசிங்க அசிங்கமா திட்டுவோம் பாத்துக்க. நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? இவகிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. சரிடி, மாப்பிள்ளை பாக்குறதா இருந்தா பாக்கட்டும், எத்தனை மாப்பிள்ளைனாலும் பாக்கட்டும். ஆனா உன் கழுத்துல தாலி கட்ட போறது நான் தான். உன்னோட கொடுமையே முதல்ல இந்த மாதிரி கிரிஞ்சா பேசுறது நிறுத்து, சரியா? உன்ன இதை ஒண்ணு சொல்லிரு. இப்ப என்னடி, உங்க அம்மா உனக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க, அதனால நான் இப்ப கூடிய சீக்கிரமா நல்ல வேலைக்கு போகணும், அதுதானே? ஆமா, அதை சொல்லி சொல்லி என் தொண்டை தண்ணி வத்துனதுதான் மிச்சம். அதுக்காக இப்ப நான் வரல. நான் பேசாம நம்ம லவ் விஷயத்த எங்க அப்பா கிட்ட பேசலான்னு இருக்கேன். என்னது, உங்க அப்பா கிட்ட சொல்ல போறியா? ஆமாயா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி யாருக்கும் தெரியாம பார்த்துட்டே இருக்கிறது. பேசாம எங்க அப்பா கிட்ட சொல்லலான்னு இருக்கேன். எப்படி எங்க அப்பா ஓகே சொல்லிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். எங்க அப்பா கிட்ட சொன்னா எங்க அப்பா எங்க அம்மாவை பார்த்துப்பாங்கல்ல. ஏ பிரியும், வேணாண்டி. இப்போதைக்கு பொறுமையாயிரு. அவசரப்பட்டு எதுவும் பண்ணிக்கின்னு தொலைச்சிடாத, வேற ஏதாவது பெரிய பிரச்சனையா இருப்போது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் ஆகாது. இப்படியே சொல்லாம கொள்ளாம திருட்டுத்தனமா பேசிட்டு இருக்கும்போது யாராவது பார்த்து நல்லா நாலரை நல்லா பலர்னு அரைஞ்சாதான் பெரிய பிரச்சனையாகும். அதுக்குள்ள நம்மளே போய் டீசெண்டா சொன்னா எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது. பேசாம நான் எங்க அப்பா கிட்ட போய் சொல்லலான்னு இருக்கேன். பிரியும், வேணாண்டி. ஷோ, யாராச்சும் ஒருத்தராச்சும் நம்ம அளவுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாமா? எனக்கு தெரிஞ்சு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எங்க அப்பா தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பேசாம நான் எங்க அப்பா கிட்டே சொல்லிடுறேன். பிரியோ, அவசரப்படாதடி. ஆல்ரெடி நம்ம லவ் பண்ற விஷயம் சக்திக்கு தெரியும். என்னது, சக்தியனாக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப வருஷமா தெரிஞ்சுட்டு தான் இருந்திருக்கு. நம்ம தான் இந்த குடும்பத்துல யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த குடும்பத்துல எல்லாருக்கும் நம்ம லவ் பண்ற விஷயம் தெரியும். எனக்கு தெரிஞ்ச உங்க அப்பாக்கும் உங்க 2 அண்ணன்களுக்கும் மட்டும்தான் தெரியாது, வேற எல்லாருக்கும் தெரியும். என்னடா சொல்ற? அப்ப 3 அண்ணிங்களுக்கும் தெரியுமா? எனக்கு என்னமோ நம்ம லவ் பண்றதை கண்டுபிடிச்சதே அவங்க தான் நினைக்கிறேன். அட பாவி, என்னடா சொல்ற? என்னடி, இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சா சந்தோஷம் தானே? நீ தானே சொன்ன யாராச்சும் ஒருத்தராச்சும் நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு வர வேண்டாமா அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட இப்ப எல்லாரும் நம்மளுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஆனா உன் 2 அண்ணன் தான் கொஞ்சம் கஷ்டம். உங்க அம்மா ஆல்ரெடி கஷ்டம், அது வேற விஷயம். உன் 2 அண்ணன்களுக்கும் தெரிஞ்சா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஐயோ, அதை விடு, அதை அப்புறமா பாத்துக்கலாம். சக்தியனா உன்னை எதுவும் சொல்லலையா? உங்ககிட்ட சண்டைக்கு எதுவும் வரலையா? அது அவன் எதுக்கு என்கிட்ட சண்டைக்கு வருவான்? உனக்கு என்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நீ தான் கொடுத்து வச்சிருக்கணுமா? அது இதுன்னு என்ன அப்படியே புகழ்ந்து தள்ளிட்டான்ல. எப்படி எப்படி உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன்மா? நல்லா உருட்டுடா. என் அண்ணன் அப்படி உண்மையாவே சொன்னானா இல்ல நீயா உருட்டிட்டு இருக்கியா? கேப்பியும் உன் மேல சத்தியமா உன் அண்ணன் அப்படிதாண்டி சொன்னா. ஆமா, அவன் ஒரு அரக்கு இருக்க, நீ ஒரு முழுக்கு இருக்க. 2 கிறுக்கனும் சேர்ந்துட்டு வேற இப்படி தானே பேசுவீங்க? வாழ நல்லா வந்துரும். ஆமா, உன்னை அடிக்காமையே விட்டான். கூட இருந்து இப்படி துரோகம் பண்ணிட்டியேடான்னு உன்னை 4 வாரத்தை நெரிச்சுன்னு கேட்கல? அது அது நான் என்ன துரோகமா பண்ணிருக்கேன்? நான் நல்லது தானடி பண்ணிருக்கேன். என்ன விட்டா உன்னை வச்சு எவனாலையும் காப்பாற்ற முடியாது. அது அவனுக்கே தெரிஞ்சிருக்கு பாத்துக்க. அதனாலதான் உன்னை விட்டா என் தங்கச்சிக்கு வேற யாராலையும் வாழ்க்கை கொடுக்க முடியாது. நீ ஏன் கொடுத்துரு மச்சான், என் காலில் விழுந்து கெஞ்சி கதறுன்னு கதறிட்டான் தெரியுமா? கொப்ப மவனே, நீ என்னடா சொல்ற? என் அண்ணன் உன் காலில் விழுந்து கதறானா? ஆமா பிரியா செல்லம், வேற உன் வாழ்க்கை வீணாயிரும்ல. அதை நினைச்சுதான் உன் அண்ணங்கார என் காலில் விழுந்து கதறிட்டான். சரி, நான் தான் ஏதோ போனா போதுன்னு சரி உன் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுக்க மச்சான், ரொம்ப காலில் விழாதுன்னு நான் தான் அதல் சொல்லியிருக்கேன். எரும மாடு, உண்மையை சொல்றியா இல்லைன்னா சும்மா கதை விட்டுட்டு இருக்கியா? பிரியோ, நான் சத்தியமா தாண்டி சொல்றேன். உன் அண்ணன் தான் ரொம்ப கெஞ்சு கேட்டான் பாத்துக்க. நான் கூட முதல்ல உன்னை விட்டுலான்னு தான் நினைச்சேன். சரி வேண்டாம், எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை குடும்பத்துக்குள்ள அப்படின்னு நினைச்சேன். ஆனா உன் அண்ணன் என் காலில் விழுந்து கதறினா பாத்தியா? அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், சரி உனக்காக இல்லைனாலும் இவனுக்காக வச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு. எரும மாடுங்களா? அப்ப என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுது? என்ன வேலை போகாத கத்திரிக்காய் மாதிரி தெரியுதா? கரெக்ட் கரெக்ட் பிரியா செல்லம், அதேதான், அதைத்தான் சொல்ல வந்தேன். ஆனா நீ கரெக்டா பாயிண்ட பிடிச்சிட்ட. அதேதான். செருப்பு பிஞ்சிரும் நாயே, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. அழியே, நான் அப்படி எதுவும் சொல்லலடி. உன் அண்ணன் அப்படி சொன்னா, அதுக்கப்புறம் தான் எனக்கும் தோணுச்சு கரெக்ட் தான்னு. எப்படி எப்படி தோணும்டா, தோணும். சரிம்மா தாயி, திரும்பவும் சண்டையை ஆரம்பிச்சிடாத. உன் அண்ணன் நம்ம லவ்க்கு ஒத்துக்கிட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அதனால கொஞ்சம் பொறுமையா இரு. சக்தியை உங்க அப்பா கிட்ட பொறுமையா பேசிடுவான். நீ அதுக்குள்ள அவசரப்பட்டு ஏதாச்சும் பைத்தியக்காரத்தனம் பண்ணி வச்சிடாத. என்னைக்கா இருந்தாலும் உன் கழுத்துல தாலி கட்ட போறது நான் தான்.
ஒன்றும் தேவையில்ல. நான் பேசாம எங்க அம்மா பார்க்குற பையனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். மூட்டு போடா. அச்சச்சோ அம்மா. என்னது அம்மாவா? அடியே, உங்க அம்மா இல்லடி, எங்க அம்மா. ரெண்டு பேரும் திருந்தவே மாட்டீங்கல்ல. அம்மா, எனக்கு இப்பதான் ஞாபகம் இருக்கு. ஒரு அவசர வேலையை சக்தி வேற வெளியே கூப்பிட்டான். நான் போயிட்டு வரேன். பாய்மா, அப்புறம் பார்க்கலாம். டேய் நில்லுடா. ஐயோ, இவன் வேற கோத்து விட்டு போயிட்டானே. அத்தை வேற அட்வைஸ் பண்ணியே சாவடிப்பாங்களே. சரி, நம்மளும் எஸ்கேப் ஆயிடுவோம். அத்தை, எனக்கு காலேஜுக்கு போறதுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். பிரியா, தப்பிச்சு ஓடிடுடி. அடியே நில்லுடி, எங்கடி போற? அச்சோ, விட மாட்டாங்க போலயே. திரும்பவும் அட்வைஸ் சொல்லியே சாகடிப்பாங்களே. என்னத்த, காலேஜ் போறதுக்கு வேற டைம் ஆயிடுச்சு, அதான். ஏண்டி இவ்வளவு நேரம் அவங்கிட்ட இருந்து பேசிட்டு இருந்தியா? அப்போ உனக்கு டைம் ஆகல. இப்ப நான் கூப்பிட்டாலும் உனக்கு காலேஜ் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு என்ன? ஆமாத்த, அப்ப டைம் இருந்தது, இப்ப டைம் இல்ல. ஏண்டி இப்படி பண்றீங்க? உசர வாங்கணும்னே வந்திருக்கீங்களா ரெண்டு பேரும்? திருந்தவே மாட்டீங்களா? எவ்வளவு தாண்டி உங்களை திட்டுறது? ஏன் இப்படி பண்றீங்க நீங்க? அத்தை, என்ன உங்களுக்கு? நீங்களும் சும்மா எங்க அம்மா மாதிரியே கத்திட்டு இருக்காதீங்க அத்தை. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு கார்த்திக் மாமாவை தான் பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். திரும்ப திரும்ப நீங்க என்கிட்ட இப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு கார்த்திக் மாமாவை தான் பிடிச்சிருக்கு, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எத்தனை டைம் கேட்டாலும் நான் இதை தான் சொல்லுவேன். நீங்க சும்மா அட்வைஸ் பண்றங்கிற பேர்ல எதையாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதனால குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு பாக்குறீங்க, அவ்வளவுதானே? எந்த பிரச்சனையும் வராது. நான் எங்க அப்பா கிட்ட பேசலான்னு இருக்கேன். என்னது, அண்ணன் கிட்ட பேச போறியா? ஆமா, பேசாம நான் எங்க அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்க போறேன். அதுக்கப்புறம் நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்கல்ல, நான் எங்க அண்ணா கிட்டே போய் பேசிடுறேன். பல்ல உடச்சி என்ன பேசிட்டு இருக்க? எதுவும் அண்ணன் கிட்ட எதுவும் பேச வேண்டாம். அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்ச மனசுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாத பிரியா. என்னது மனசு கஷ்டப்படுவாங்க? எனக்கு புரியலத்த. எனக்கு கார்த்திக் மாமாவை பிடிச்சிருக்கு, அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுல யாருக்கு என்ன கஷ்டம்? பிரியா, சொன்னா புரிஞ்சுக்க. இந்த கல்யாணத்துல உங்க அம்மாக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. நீ தேவையில்லாம ஏதாச்சும் ஏழரை இழுத்துட்டு இருக்காத. நீ யார்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். கார்த்திக் மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேனா இல்ல எங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? எனக்கு பிடிக்கணுமா இல்ல எங்க அம்மாக்கு பிடிக்கணுமா? சொல்லுங்க அத்தை, எனக்கு தானே பிடிக்கணும். எனக்கு கார்த்திக் மாமாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எங்க அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிக்கிறேன். ஏன் பிரியா நீ இப்படி இருக்க? நான் சொல்றதை நீங்க ரெண்டு பேருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. தேவையில்லாம பிரச்சனை வருமா? ஏமா நீ இப்படி எல்லாம் பண்றேன்? அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்ச அண்ணன் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருமா. தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லி இதை பெரிய பிரச்சனை ஆக்கிறாத. வீட்டுல பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருமா. இந்த பாருங்க அத்தை, சும்மா வீட்டுல பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்க சந்தோஷமா இரு, அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. எனக்கு யாரை பிடிக்குமோ அவங்க கூட தான் நான் வாழ்வேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் எங்க அப்பா கிட்ட பேசதான் போறேன். பிரியாமா, நான் உன் காலில் வேணாலும் விழுறேன். தயவு செஞ்சு அண்ணன் கிட்ட எல்லாம் சொல்லாத, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏமா இப்படி பண்றேன்? என்னத்த நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? தயவு செஞ்சு நீங்க யார்கிட்டயும் எதுவும் பேச வேண்டாம். அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு ஒழுங்கா இருந்தாலே போதும். இந்த காதல் மண்ணாங்கட்டின்னு ஏன் தான் இப்படி பண்றீங்களோ தெரியல. எனக்கு என் அண்ணன் மேல நிறைய மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை கெடுத்துக்க நினைக்கல. நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத பிரியா. நான் அவன்கிட்ட எவ்வளவு சொல்லிட்டேன், அவனும் கேட்கற மாதிரி இல்ல, நீயும் கேட்க மாட்டேங்கிற. நடுவுல நான் என்னதாம்மா பண்றது? அத்தை, உங்க எல்லாரையும் பத்தி நாங்க புரிஞ்சுக்கணும் போல, ஆனா எங்களை பத்தி நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உங்ககிட்ட எல்லாம் பேசி வேஸ்ட் அத்தை. எங்க அம்மா தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்களுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இதுக்கு மேல நான் யார்கிட்ட புலம்பி என்ன பிரயோஜனம்? எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பிரியா, கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்ன பண்றதுன்னு எனக்கு சத்தியமா புரியல. இந்த வீட்டில் எல்லாருக்கும் சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான். ஆனா உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் பிரியா? உங்க அம்மாக்கு இதில் துளி கூட விருப்பம் இல்லை. விருப்பமே இல்லாம நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது நல்லா இருக்காது பிரியாமா. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஜெசிகா, என்னடி இவ காலையில வந்ததுல இருந்து இப்படி மாங்கன்னு இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா? அதெல்லாம் அப்படிதாண்டி, இப்பதானே புதுசா அவ ஜாயின் பண்ணிருக்கா, அதனாலதான் இவ்வளவு சின்சியரா இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். போக போக இவளும் நம்மளை மாதிரி ஓபி அடிக்க ஆரம்பிச்சிருவா. இருந்தாலும் இவ ஓவர் சின்சியர் சிகாமணியாலாம் இருக்கா. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும், அப்புறம் போக போக எல்லாம் செட் ஆயிரும். அமிர்தா, அமிர்தா மேடம். என்ன மேடம், ஃபுல்லா ஒர்க்ல அப்படியே மூழ்கிட்டீங்க போல, கூப்பிட்டா கூட சத்தம் தர மாட்டேங்கிறீங்க. ஜெசிகா, மீனா, நீங்க எப்போ வந்தீங்க? அடி பாவி, நாங்க வந்து 5 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. நீங்கள கூட கண்டுக்கல, அந்த அளவுக்கு ஒர்க் இருந்தாலும் இவ்ளோ சின்சியரா இருக்க கூடாதுப்பா. ஏண்டி, ஒர்க் வேற நிறைய அசைன் பண்ணிருக்காங்க. இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சாதானே சீக்கிரமா பண்ணி முடிக்க முடியும். இன்னைக்கு அசைன் பண்ண ஒர்க்கை இன்னைக்கே முடிக்கணும்ல. அட யாரடி நீ, இன்னைக்கு அசைன் பண்ண ஒர்க்கை இன்னைக்கே முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க? அடியே, இன்னைக்கு அசைன் பண்றது இன்னைக்கே முடிச்சா நாளைக்கு இன்னும் குவிய போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அசைன் பண்ணா ஒரு 2 நாள் கழிச்சு முடி. ஒர்க் கஷ்டமா இருக்கு, லோட் அதிகமா இருக்குன்னு ஏதாச்சும் சொல்லி சமாளி. அதை விட்டுட்டு நீ இப்படி ஒர்க் பண்ணி எங்க எல்லாருக்கும் திட்டு வாங்கி தந்துருவ போலயே. சும்மாவே அந்த டிஎல் நில ஆடாடுன்னு ஆடுவா.
நல்லவா, இதுல நீ ரொம்ப ஓவரா ஒர்க் பண்ணா அவ எங்களெல்லாம் திட்டுவா. என்ன மீனா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நம்ம ஒர்க் பண்றதுக்காக தானே இங்க வந்திருக்கோம். அன்னன்னைக்கு அசைன் பண்ற ஒர்க்கை அன்னன்னைக்கு முடிச்சிடலாமே. ஜெசிகா, இவ திருந்த மாட்டா, இவ திருந்தவே மாட்டா. இவ திருந்தலனா கூட பரவாயில்ல, நம்மள மாட்டி விடாம விட மாட்டா போல. அமிர்தா, இப்படி மாங்கன்னு ஒர்க் பண்ணி என்ன பண்ண போற? என்ன நீ இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணா அந்த நிலா என்ன உன்னை உடனே பாராட்டிடுவாளா என்ன? ஐயோ, நீ எவ்வளவுதான் ஒர்க் பண்ணாலும் அவ வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை வராது. என்னடி பேசிட்டு இருக்கீங்க? அவங்க பாராட்டணும்லாம் நான் ஒர்க் பண்ணல. எனக்கு இந்த ஒர்க் ரொம்பவே முக்கியம். அதனால இந்த ஒர்க்குக்கு சின்சியராக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, ஆரம்பிச்சிட்டியா? ஜாயின் பண்ணி 3 நாள் தான் ஆகுது. 3 நாள் முக்கி ஃபுல்லாக ஒர்க்கே தான் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நாங்கள் காஃபி குடிக்க கேஃபிடேரியா போகிறோம். நீ வரியா? என்னது, கேஃபிடேரியா போகிறீங்களா? போகிறதா இருந்தா நீங்கள் போங்கடி. அங்கே போயிட்டு வர எப்படியும் 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிரும். அதுக்குள்ளே நான் இங்கே கொஞ்சம் ஒர்க் முடிச்சிருவோம்ல. நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இன்னொரு நாள் வரேன். அமிர்தா, வாடி போய் ஒரு காஃபி சாப்பிட்டு வந்துடலாம். ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன்னா என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் தான் ஆகும். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண வேண்டாமா? வா போகலாம். ஐயோ மீனா, நீயும் ஜெசிகாவும் போயிட்டு வாங்க, நான் அப்புறம் வரேனே. கொஞ்சம் ஒர்க் இருக்குது, முடிச்சிட்டேன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன். பாத்தியா மீனா, இவங்க ஒர்க் முடிச்சுட்டு உடனே ஃப்ரீ ஆயிடுவாங்களாம். ஃப்ரீ ஆகுவேன்? நீ ஒர்க் முடிக்க அந்த நிலா அவள் வேலையும் உன் தலையில தான் கெட்டுவா. அவளை பற்றி உனக்கு தெரியாது. நீ என்ன அவளுக்காக இவ்வளோ மாங்கன்னு வேலை செஞ்சு கொட்டிட்டு இருக்க? என்ன நீங்கள் 2 பேரும் எப்போ பார்த்தாலும் டீயில குறை சொல்லிட்டே இருக்கீங்க? நிலா ஒன்றும் பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு மோசமாக தெரியலையே. நீங்கள் என்ன இப்படி குறை சொல்கிறீங்க? யாரு அவளை பார்க்கறதுக்கு அவ்வளோ மோசமாக தெரியலையா? அவள் பார்க்கறதுக்கு தான் பப்பாளி பழம் மாதிரி ஸ்வீட்டாக இருப்பா. ஆனால் சரியான விஷப்பூச்சி. அவ சரியான இரிட்டேட்டிங் கேரக்டர். நம்ம கரெக்டாக தான் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாலும் அதுலயும் ஏதாச்சும் நொட்டம் கண்டுபிடிக்கணும்னே வருவா. அவ உனக்கு நல்ல கேரக்டரா? அவ சரியான ஒஸ்ட் கேரக்டர் தெரியுமா? சரி விடுங்கடி, அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போறாங்க. நம்ம கரெக்டாக இருப்போம், அவ்வளோதான். மீனா, இவ சரிப்பட்டு வர மாட்டா. இவ கடைசி வேற டிஎலுக்கு கூஜா தூக்காம விட மாட்டா போல. நம்மளால தான் முடியாது. நம்ம இங்கேயே பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். பேசாம நம்ம கேஃபிடேரியா போகலாம். இவ வரமாட்டா போல. அதானே, புதுசா ஜாயின் பண்ணிருக்கா, அப்படியே நம்ம கூட சேர்த்துக்கலான்னு பார்த்தா வரவே மாட்டேங்கிறா. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லடி, கண்டிப்பா வரேன்டி. கொஞ்ச நேரம் கழிச்சு வரேனே. ஆட போடி, நீ வரவே வேண்டாம், நாங்க போறோம். வா ஜெசிகா, நம்ம போலாம். சரி மீனா. என்னடி இவ இப்படி இருக்கா? ஏய், எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தாண்டி, புதுசா ஒர்க் ஜாயின் பண்ணிருக்கால, சோ கொஞ்சம் சின்சியரிட்டியா தான் இருப்பா. போக போக எல்லாம் கட் ஆயிரும், பாத்துக்கலாம். பார்க்கலாம். என்ன இது, இவங்க 2 பேரும் இந்த டீயலை எப்படி கழுவி ஊத்துறாங்க? ஒருவேளை உண்மையாவே இந்த டீயல் ராட்சசியா தான் இருப்பாளோ? இருந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். நமக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம். இதை ஓபி எல்லாம் அடிக்காம கரெக்டா ஒர்க் பண்ணணும். அமிர்தா. ஹாய் முரளி. என்ன அமிர்தா, ஃப்ளோர்ல யாருமே இல்ல, நீங்க மட்டும் இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா முரளி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதனால தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மற்றவங்கெல்லாம் பிரேக் போயிருக்காங்க. அப்படியா அமிர்தா, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆயிட்டாங்களா? ஆமா முரளி, எல்லாரும் செட் ஆயிட்டாங்க. அப்புறம் என்ன அமிர்தா, நீங்க மட்டும் இங்கே இருக்கீங்க? எல்லாரும் கூடயும் சேர்ந்து பிரேக் போலாம்ல? ஐயோ இல்ல முரளி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததா, அதனால அதை பார்த்துட்டு இருக்கேன். எனிவே ஓகே அமிர்தா, அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? என்கிட்ட வா. என்ன? அமிர்தா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? நீங்க என்னோட மேனேஜர். ஐயோ அது இல்ல அமிர்தா, நான் உங்களை ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்ன முரளி சொல்றீங்க? நீங்க ஆல்ரெடி என்ன பார்த்திருக்கீங்களா என்ன? அமிர்தா, அப்போ உண்மையாவே என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? இருக்கலாம், நீங்க என்ன பார்த்துருக்க வாய்ப்பு இல்ல, ஆனா நான் உங்களை ஒன் டைம் பார்த்திருக்கேன். எங்க பார்த்திருக்கீங்க? அமிர்தா, உங்க வீட்ல தான் பார்த்திருக்கேன். என்னது, எங்க வீட்லயா? இல்ல எனக்கு புரியல நீங்க என்ன சொல்றீங்கன்னு. ஐயோ என்ன அமிர்தா, நீங்க நான் யார் தெரியுமா? நான் யாருன்னு தெரிஞ்சா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அமிர்தா, சூர்யா தெரியும்ல, சூர்யாவோட ஃப்ரெண்டு தான் நானு. என்னது, சூர்யா மாமாவோட ஃப்ரெண்டு தான் நீங்களா? ஆமா அமிர்தா, சூர்யாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் நானு. உங்க வீட்டுக்கு நான் நிறைய டைம் வந்திருக்கேன், ஆனா ஒரே ஒரு டைம் தான் உங்களை பார்த்திருக்கேன். அதனாலதான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்பதான் சடனா ஞாபகம் வந்தது, அதனாலதான் உடனே உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணும்னு இங்க வந்தேன். ஓ அப்படியா? நான் உங்களை பார்த்ததில்ல. ஓகே அமிர்தா, நீங்க என்ன பார்த்துக்க மாட்டீங்க, ஆனா நான் உங்களை ஒன் டைம் பார்த்திருக்கேன். சரி, சூர்யா அப்புறம் உங்க ஒய்ஃப் வெண்ணிலா, அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அமிர்தா, உனக்கு ஒன்று தெரியுமா? சூர்யாக்கும் வெண்ணிலாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான். என்ன சொல்றீங்க? உண்மையாவே வா?
ஆமா அமிர்தா, 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான். என்னால நம்பவே முடியல. என்ன அமிர்தா நம்ப முடியலன்னு சொல்ற? உண்மையை தான் சொல்றேன். நான் தான் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். அமிர்தா, சரி 2 பேரையும் கேட்டதா சொல்லு சரியா? நான் வேற சூர்யா கிட்ட ஃபோன் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நான் வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பா சொல்றேன் நீங்க கேட்டதா. ஆனா நான் இப்ப ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ணியிருக்கேன், வீட்டில் இல்லை. ஏன் என்னாச்சு அமிர்தா? ஏன் நீங்க வீட்டில் இல்லாம ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிருக்கீங்க? இல்லை, சும்மா தான். ஹாஸ்டலில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. சரி, அவங்களோட சேர்ந்து அப்படியே வேலை தேடலான்னு நானும் ஹாஸ்டல் வந்துட்டேன். வேற ஒன்றும் இல்லை, அப்பப்போ வீட்டுக்கு போவேன். அப்போ சூர்யா மாமா கிட்ட நீங்கள் கேட்டதா சொல்கிறேன். ஓகே அமிர்தா, சரி வாங்கலாம், போய் காஃபி குடிக்க போலாம். வாட்? காஃபி குடிக்கிறதுக்கா? முரளி முரளி எதுக்கு இவ்வளோ கூப்பிடணும்? என்ன நடக்குறீங்க? என்ன அமிர்தா யோசிச்சுட்டே இருக்கீங்க? வாங்க ஒரு காஃபி சாப்பிட்டு வந்துடலாம். இல்லை முரளி, எனக்கு ஒர்க் இருக்கு. அதனால தான் நான் ஜெசிகா மீனா கூப்பிட்டப்பவே போகலை. நான் முடிச்சுட்டு அப்புறமா போய்க்கிறேனே. அமிர்தா, காஃபி சாப்பிட்டு வரதுல எவ்வளோ நேரம் ஆயிர போகுது? நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி ஓகே முரளி, வரேன். அமிர்தா, நிலா, அமிர்தா, நான் கொடுத்த ஒர்க்கை முடிச்சியா இல்லையா, இல்லை இன்னும் பெண்டிங்ல தான் வச்சிருக்கியா? ஆல்ரெடி அர்ஜென்ட் இருந்தானே உங்ககிட்ட சொல்லி முடிக்க சொன்னேன். சீக்கிரமா முடிச்சிட்டு மெயில் பண்ணுவேன்னு பார்த்தா இன்னும் மெயில் வரவே இல்லை. என்ன நினைச்சிட்டு இருக்க அமிர்தா? இல்லை நிலா, அந்த ஒர்க்கை தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 30 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு மெயில் போட்டுடுறேன். வாட்? இன்னும் 30 மினிட்ஸ் ஆகுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அமிர்தா? நிலா வெயிட் வெயிட், ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா பேசுங்க நிலா. என்ன முரளி இதெல்லாம்? நான் தான் ஆரம்பத்துல இந்த அமிர்தா எங்க டீமுக்கு செட் ஆக மாட்டான்னு சொன்னேன்ல. இங்க பாருங்க, ஒரு சிம்பிள் ஒர்க் தான் கொடுத்தேன். எவ்வளவு நேரம் டிலே பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அர்ஜென்ட்டா அந்த ஒர்க் முடிச்சே ஆகணும். ஆனா இவங்க என்னடானா இன்னும் 30 மினிட்ஸ் ஆகும்னு சொல்றாங்க. இல்ல நிலா, அதுல நிறைய எரர் இருக்கு. இப்பதான் ஒண்ணு ஒண்ணா கரெக்ட் பண்ணிட்டு வரேன். சீக்கிரம் பண்ணுங்க அமிர்தா. ச்சே. ஓகே நிலா. இப்ப இந்த நிலாக்கு என்னாச்சு? இவன் ஏன் டென்ஷன் ஆகி இந்த கத்து கத்திட்டு இருக்கா? அமிர்தா, நீங்க ஒர்க்க பாருங்க, நான் இதோ வந்துடுறேன். ஓகே முரளி. ஏக்கா, இந்த வெங்காயம் கூட ஓர வெஞ்சனை தான் பண்ணுது தெரியுமா? எதுக்குடி? நான் வெங்காயம் வெட்டினா என்ன அளவிக்குது. ஆனா நீங்க வெங்காயம் வெட்டினா மட்டும் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேங்குதுல்ல. அப்ப அது ஓர வெஞ்சனை தானே பாக்குது. ஆமா அபி, வெங்காயத்துக்கு ரியாக்காவை ரொம்ப பிடிச்சிருச்சு போல. அதனாலதான் ரியாக்காவை மட்டும் அழுக வைக்க மாட்டேங்கி. ஆமா வெண்ணிலா, இப்ப கூட பாத்தியா ரியாக்கா தான் வெங்காயம் வெட்டிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரல. எனக்கு பாரு தார தாரையா ஊத்திட்டு இருக்கு. ரியாக்கா, உங்க ஃப்ரெண்டு வெங்காயத்துக்கிட்ட சொல்லி வைங்க, அந்தால அடிச்சு நசிக்கிற போறேன். ஏண்டி இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல? உனக்கு கண்ணீர் வந்துச்சுன்னா நான் என்னடி பண்றது? அதுக்குள்ள வெங்காயம் என் ஃப்ரெண்டுனா நீங்களே கதை கட்டி விட்டுருவீங்க போல. வெண்ணிலா, இவதான் சொல்றானா நீயும் பல்ல காமிச்சிட்டு இருக்கல. நான் என்ன பண்றது ரியாக்கா? நான் ஏற்கனவே இவகிட்ட சொல்லிட்டேன், அடிக்கடி வெங்காயம் வெட்டிட்டே இருந்தாதான் கண்ணுல இருந்து கண்ணீர் வராதுன்னு. இவன் என்னடானா அதை புரிஞ்சிக்காம நீங்களும் வெங்காயமும் ஏதோ ஃப்ரெண்டுங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கா. வெண்ணிலா, முதல்ல எனக்கு தானே சப்போர்ட் பண்ண. இப்போ என்ன நேரா ரியாக்கா பக்கம் சாயிர? கொண்டு ஒழுங்கா எனக்கு சப்போர்ட் பண்ணு. அடி பாவி, ஏன்டி இப்படி மிரட்டுற? இந்த பாரு, நீ மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணல, இன்னைக்கு நான் போடுற காஃபியை தான் நீ குடிக்கணும், பாத்துக்க. என்னடி இப்படி மிரட்டுற? அடியே, என்னடி அவளை ஏன் முன்னாடி இந்த மிரட்டுற? இல்ல ரியாக்கா, நான் எங்க மிரட்டினேன்? நான் பொதுவா சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. எப்படி இது உனக்கு சொல்றதா? அவளே பாவம், அவளை நல்லா மிரட்டிட்டு நார்மலா சொன்னேன்னு கதை கேட்டியா? சரி அதை விடுங்க. இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க போறீங்க? பி, உனக்கு என்ன குழம்பு வேணும்னு சொல்லி வச்சிடலாம். வெண்ணிலா, நீ என்ன குழம்பு வச்சாலும் நான் சாப்பிடுவேன், அது வேற கதை. நீ என்ன குழம்பு வைக்க போற சொல்லு. என்னடி இப்படி சொல்லிட்ட? நான் என்ன குழம்பு வச்சாலும் நீ சாப்பிடுவியா? ஆமா வெண்ணிலா, நீ சும்மா சுடு தண்ணி போட்டு அதுல லைட்டா மசாலாவையும் மஞ்சத்தூளையும் போட்டு கலக்கி தந்தா கூட நான் சாப்பிடுவேன். ஏன்னா உன் கைப்பக்குவம் அப்படி. அபி, இதெல்லாம் ரொம்ப ஓவர் பாத்துக்க. ஐஸ் வைக்கலாம், அதுக்கு நீ இப்படி உருகலாம் ஐஸ் வைக்க கூடாது. அதானே ஓவரால உருட்டிட்டு இருக்கா. அபி, அவளுக்கு சின்ன வயசுலயே காதெல்லாம் குத்தியாச்சு, நீ இப்ப போட்டு உருட்டிட்டு இருக்காத. என்ன இவங்க 2 பேரும் நம்ம கலாய்க்கலான்னு பார்த்தா ரெண்டும் மாறி சேர்ந்துக்கிட்டு நம்மளை கலாய்ச்சிருவாங்க போல. ஆமா, அந்த சுந்தரி எங்க ஆளே காணோம், இப்பெல்லாம் வீட்டுல இருந்த மாதிரியே இல்ல. எனக்கும் தெரியல ரியாக்கா. இன்னுமா உங்களுக்கு புரியல? அதான் அந்த சுந்தரியோட புத்திர பாக்கியம், அதான் அந்த வீணா போன ரவி. அவன் தான் ஜெயிலுக்கு போயிட்டான்ல, அதனால அவனை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வர வைக்கணும்னு சுந்தரி மேடம் அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதான் மேடம் வீட்டுல பார்க்கவே முடியல. என்ன அப்படி சொல்ற? அவனே ஒரு புறம்போக்கு நாய், அவனையே வெளியே கொண்டு வர முயற்சி பண்றாங்க. ஆமா ரியாக்கா, இருந்தாலும் பெத்த பாசம் அப்படியே தடுக்கும்ல, அதனாலதான். ஆனா அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவனை வெளியெல்லாம் கொண்டு வர முடியாது. கேஸ் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு.
ஆமா அபி, இந்த மாதிரி அயோக்கியெல்லாம் காலம் முழுக்க ஜெயிலே கடந்து கழி தின்னணும், அப்பதான் வேணா திருந்துவான். சேச்சே, அப்ப கூட அவன் திருந்த மாட்டான், திருந்தாத ஜென்மங்கள். கரெக்டா சொன்ன வெண்ணிலா. கடவுளே, நெஞ்சு வேற ஏன் இப்படி வலிக்குதுன்னு தெரியல, ரொம்ப பயங்கரமா வலிக்குது. ஐயோ, யாரோ ஆணியை வச்சு குத்துற மாதிரில குத்திக்கிட்டே இருக்கு, ஒரு மாதிரி படபடன்னு வருது, ஒரு மாதிரி பண்ணுதே. வெண்ணிலா, அங்க பாரு அத்தை, கொஞ்சமா சுடுதண்ணி வச்சு குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அத்தை, என்னாச்சு, ஏதாச்சும் வேணுமா? இல்ல, ஒன்றும் வேண்டாம். இல்ல, ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க, செஞ்சு தரேன். அது சுடுதண்ணி சுடுதண்ணி போடுறதுக்காக தான் வந்தேன். இருங்க, சுடுதண்ணி தானே, நானே போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல பரவாயில்ல, நானே போட்டுக்கிறேன். ஆமா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் நெஞ்சில கை வச்சுட்டே இருக்கீங்க? ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா என்ன? இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் படபடன்னு வருது. காலையில சாப்பிட்டது எதுவும் சரியில்லையா என்னன்னு தெரியல, சுடுதண்ணி குடிச்சா சரியாயிரும். அப்படியா? நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்ல வேண்டாம், சுடுதண்ணி குடிச்சா சரியாயிரும், நான் போட்டுக்கிறேன். இல்ல, நீங்க சோஃபால போய் உட்காருங்க, நான் சுடுதண்ணி போட்டு இந்தா எடுத்துட்டு வரேன். இல்ல, நானே போட்டுக்கிறேன், நீங்க உட்காருங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். சரி. என்னாச்சு உங்களுக்கு? ஆளே ஒரு மாதிரி டல்லா இருக்காங்கல்ல? ஆமா அபி, ஆளே கொஞ்சம் டல்லா தான் இருக்காங்க. தெரியல அபி, ஏதோ டைஜஸ்ட் ஆகலன்னு தான் நினைக்கிறேன். சரி, நான் சுடுதண்ணி போட்டு கொடுக்குறேன். சரி வெண்ணிலா. ஐயோ அத்தை, அத்தை! ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க. ஹாய் சுகந்த், ஹாய் சுதீத், ஹாய் நிதர்ஷினி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.